இன்னைக்கு நம்ம பேலியோ டயட்டில் மத்தியானம் லஞ்ச் டைமில் என்ன ரெசிபி செஞ்சால் நல்லா இருக்குன்றத பார்க்கலாம். நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா பரங்கிக்காய் பொரியல், கீரை பொரியல், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் புளிக்குழம்பு, பன்னீர் வறுவல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இப்போ பரங்கிக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். அதை எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? பரங்கிக்காய் ஒரு கப், இது நான் 2 பேர்த்துக்கு செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு பட்டை, பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன், 2 வரமிளகா, கருவேப்பிலை ஒரு கொத்து, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த காயை நல்லா கழுவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதை அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஒரு கிண்ணியில் கொஞ்சமாக அந்த காய் போட்டு காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம அந்த மஞ்சத்தூள் உப்பு போட்டு அந்த காயை நம்ம வைக்க போகிறோம் நல்லா. இப்போ இந்த உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இந்த காய். உங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்ணும் உங்களுக்கு தோணாது. இது நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ நான் ஒரு கிண்ணியில் அந்த பரங்கிக்காய் போட்டு அதில் மஞ்சத்தூள், இதுக்கு காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நான் இப்போ வேக வச்சுருக்கேன், வேக வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ லைட்டாக தான் தண்ணி கொதிச்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா காய் எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு இல்லை கையில் ஒரு காயை எடுத்து நல்லா அழுத்தினீங்கன்னாவே நல்லா அது அமுங்கி உள்ளார போகும். அப்போ காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கிட்டத்தட்ட காய் நம்மளுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வெந்துருச்சு. இந்த தண்ணியை நீங்கள் சூப்புக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தாளிக்க போகிறோம். வடை சட்டியில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இப்போ அந்த காய் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த தண்ணியை வடிகட்டி அதை சூப்புக்கு வச்சுட்டு நம்ம அந்த காயை மட்டும் இதில் நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள், காயை நான் போட்டிருக்கேன். இப்போ காய் போட்டு என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இதில் நான் தேங்காய் துருவலை போட போகிறேன். இப்போ காயை நல்லா வாட்டிக்கணும். சப்போஸ் காயில் உப்பு பத்தலைன்னா நீங்கள் இப்போ கொஞ்சம் உப்பை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ காய் நல்லா வாடிடுச்சு. இப்போ அதில் நான் தேங்காய் போட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுக்கு பரங்கிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து நம்ம வச்சுருங்க. அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்தது செய்ய போகிறது பன்னீர் வறுவலை. நீங்கள் வேறு இதாகவும் நீங்கள் பன்னீரை செஞ்சுக்கலாம். இதை நான் இது சிம்பிளாக இருக்கும்னு நான் செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு தேவையான நான் பன்னீர் எடுத்திருக்கேன், பட்டர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல நான் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பன்னீர் ஒரு 5 to 10 கிராம் வச்சுருக்கிறதில்ல அதில் போட்டுட்டு அந்த பன்னீரை போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம் போட்டிருக்கேன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம நல்லா அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வரப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது இந்த பன்னீர் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அது ஃப்ரை ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எல்லா சைடுமே அது நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு, பன்னீர் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடணும்ல, இல்லை உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ பன்னீரை அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு பன்னீர் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட 2வது ஐட்டமும் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக அந்தாண்ட வச்சுருங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகலான்னு பார்க்கலாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பசலைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம். இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பசலைக்கீரை 1 கட்டு, ஒரு பெரிய வெங்காயம், நான் இதில் வெங்காயம் வைக்க மறந்துட்டேன், ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 2 வரமிளகாய், கருவேப்பிலை 2, கடுகு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், தேங்காய் ஒரு பட்டை, இதுக்கு நிறைய தேங்காய் போட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். வெங்காயத்தை வச்சுக்கோங்க இதோட. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு கீரையை நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் 3 to 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. ஏன்னா அதில் இருக்க மண் போகணும்,
அதில் இருக்க மருந்து இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் போகணும். அதனால் 3 to 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. நல்லா பொடியாக அரிஞ்சுக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா நான் வாஷ் பண்ணிட்டும் திருப்பி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அந்த கொஞ்சம் அந்த இதெல்லாம் அழுக்கெல்லாம் இருந்தால் போகிறதுக்கு. இப்போ வந்து என்ன பண்ண போனால் தேங்காவையும் நீங்கள் துருவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பில் வடை சட்டியில் போட்டுக்கிறோம். வடை சட்டி போட்டு அதில் தேங்காய் நான் 2 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். அதில் கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்தோடனே என்ன பண்ண போகிறோம், நம்ம வெங்காயத்தை போட போகிறோம் அதில். இப்போ பாருங்கள், வெங்காயம் போட்டதுக்கப்புறம் வெங்காயத்துக்கு தேவையான அளவும் கீரைக்கு தேவையான அளவும் உப்பும் போட்டுக்குங்க இதிலேயே. இதை போட்டு நல்லா நம்ம வாட்டணும். இதை நல்லா வாட்டினதுக்கப்புறம் கீரை நல்லா வெங்காயம் வாடணும். வெங்காயம் நல்லா வாடினதுக்கப்புறம் நம்ம கீரையை இதில் போட போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வாடிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கீரையை போட்டு அதுக்கு நீங்கள் தண்ணி வந்து வேணுங்கிறவங்க ஊற்றி நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா அதுவே தண்ணி நிறைய விடும். அதனால் நான் அதில் இருக்க தண்ணியும் கொஞ்சமாக தண்ணி விட்டும் நான் வேக வச்சுருக்கேன். இதோட நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை வந்து கீரையை வாட்டியிருக்கேன். நான் நல்லா கீரையை வாட்டினதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா கீரை கொஞ்சம் நேரம் நல்லா ஸ்லோவில் வச்சு நான் வேக வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், அது நல்லா கிட்டத்தட்ட நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் அதோட நான் தண்ணி விட்டு கீரையை வேவிட போகிறேன். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் அதில் தேங்காவை போட போகிறேன். தேங்காவை போட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு இப்போ வந்து கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பசலைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. 3வது ஐட்டமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வெஜிடேரியனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட்டா வயிறு ரொம்ப அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 ஐட்டமாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வயிறு ரொம்ப. இப்போ அடுத்த ஐட்டம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்க்க போகலாம். இப்போ கத்திரிக்காய் புளிக்குழம்பு. பட் ஆனால் இதில் நான் புளி யூஸ் பண்ணல. நீங்கள் புளி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா புளி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு பதில் தக்காளியை யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா பேலியோவில் வந்து தக்காளி தான் நம்ம யூஸ் பண்ணணும், புளி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் 6, அதுக்கப்புறம் பூண்டு 6 பல், கருவேப்பிலை 2 தலை நான் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு, வெந்தயம், சீரகம் வந்து 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.5 தக்காளி வச்சுருக்கேன். நான் வந்து கம்மியாக தான் வைக்க போகிறேன் குழம்பு, அதனால் நான் 1.5 தக்காளி வச்சுருக்கேன். நம்ம நாட்டு தக்காளியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புளிப்பு கொடுக்கும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1.5 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இதோட நீங்கள் கொத்தமல்லி தலையை வச்சுக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள், இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டோன்னே அதில் வந்து கடுகு, சீரகம், வெந்தயத்தை போட்டு தாளிச்சிக்கலாம். அதிலே பெருங்காயத்தையும் போட்டுக்கலாம். பெருங்காயம் நல்லா வந்தோடனே நம்ம வச்சுருக்க காய்கறியை வெங்காயம், பூண்டு, கத்திரிக்காய் 3ஐயும் இதில் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா வாட்டிக்கலாம். நல்லா வாடணும். நல்லா வாட்டினதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு, இந்த குழம்புக்கே தேவையான அளவு உப்பு இதிலேயே போட்டுருங்க நீங்கள். இப்போ சப்போஸ் நீங்கள் பத்தலைன்னா பின்னாடி கூட போட்டுக்கலாம். இப்போ நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நல்ல காயை வந்து நல்லா வாடணும். நல்லா வாட்டினோன்னே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல காய் பார்த்திங்கன்னா நல்லா வாட்டும் போதே உங்களுக்கு வெந்து வந்த மாதிரியே இருக்கணும். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வெந்து வந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம தக்காளியை நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். பொடியாக அரிஞ்சு வச்சுட்டு அதில் நம்ம தக்காளியும் போட்டு நல்லா வாட்டணும். அதுக்கப்புறம் நம்ம இதில் வச்சிருக்க மஞ்சத்தூள், மிளகாத்தூளை போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் இதில் தண்ணியை விட்டுக்கலாம். நல்லா தக்காளி வாடினதுக்கப்புறம் தான் தண்ணி விடணும். தண்ணி நல்லா விட்டு அது அந்த காயும் நல்லா கொலன்னு வரணும். தக்காளியும் நல்லா அது கரைஞ்சி நல்லா மாவு மாதிரி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து இப்போ வந்து சாம்பார் தூள் போட்டு நான் கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு புளி வேணும்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் வேணால் போட்டுக்கலாம் அதில். இப்போ நம்ம சாம்பார் தூள் போட்டேன். சாம்பார் தூள் போட்டு கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்சம் நேரம் நான் வந்து கொதிக்க விட்டுருக்கேன். ஸ்லோவில் வச்சுருக்கேன். ரொம்ப ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டுருக்கேன்.
இப்போ இது வந்து தாராளமாக வந்து வீட்டில் 2 பேத்துக்கு வந்து தேவையான இதை வந்து நான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ரைஸ் எப்படி செய்யணும்னு நான் ஆல்ரெடியே வீடியோ போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க அப்போ போய் பார்த்துக்கோங்க, அங்கே போய் பார்த்துக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.